மாணவ அனைவருக்கும் தமிழ் கணிதத்தின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தேர்வு மிக சிறப்பாக இருப்பீங்க. வாங்க அதுக்கு நான் ஒரு மதிப்பெண் பார்ப்போம். 14க்கு எத்தனைன்றது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இதில் நீங்கள் முதல் வினா பார்த்தோன்னே ஒரு மாதிரி பயந்துருப்பீங்க. அப்படி பயப்படக்கூடாது. ஏன்னா நம்மளுக்கு அடிக்கடி இப்போலாம் சில வினாலாம் கொடுப்பாங்க. அந்த வினாலாம் நீங்கள் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு அந்த மதிப்பெண் கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக இதுக்கும் கொடுப்பாங்க. ஏன்னா முதலுக்கு ஆப்ஷன் கொடுக்கல பாருங்கள். பொறுத்ததுக்கு ஆதி நீடல் ஆதினம் இருக்குது. ஆதினம் முதல் எழுத்து நீன் இருக்கா காரிருள். அடியாகரம் ஐயாதல் பைங்கூல் ஐ பை வருதுங்களா. இனமிகள் வந்து பாருங்கள் பெருங்குடை கோ காவரிசைக்கு காக்கு இனமானது என்னது இங்கு. முன்னின்ற மெய்திரிதல் செங்கதிர். சரிங்களா. அடுத்து பாருங்கள். இதுக்கு நீங்கள் அட்டன் பண்ணாலே உங்களுக்கு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. ஒப்புரவு என்பதன் பொருள் ஊருக்கு உதவுதல். நம்ம அடிக்கடி சொல்லியிருப்போம். அடுத்து 3 கூற்று 8 தொகை நூல் ஒன்றான 18 புறம் சார்ந்த நூல். 18 புறம்னு சொல்லியிருக்கோம். சேரமனை பற்றி 11 பற்றி சொல்லுது. ரெண்டுமே சரி. 14 வயதுக்கு உட்பட்ட அனைவரும் கட்டாய இலவச கல்வி வழங்கப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துவது அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 45. ஆக்கப்பெயர் விகுதி பெறாத சொல் ஆசிரியர். இது வந்து ஆப்ஷன் இடம் மாற்றிருக்காங்க. நம்ம புக்கில் வந்து கடைசியில் இருக்கும், இங்கே மாற்றிருக்காங்க. நான் அடிக்கடி சொன்னால் இடம் மாற்றி ஆப்ஷன் கேட்பாங்கன்னா அதாவது. அடுத்து மகிழ்ச்சியில் மகிழ்ந்துரும்போது டேசனினை மறதியால் கெட்டவர்களை. கிளாசிக்கல் லாங்குவேஜ் என்னது செம்மொழி. பொருத்தமான இலக்கிய வடிவம் யானை டாக்டர் குறும்புதினம். நிழல் போல தொடர்ந்தான். இப்போ நம்ம நடந்து போகிறோம், நிழல் நம்ம கூடவே வருது. அது வடிவம் சொல்லக்கூடாது. அது என்ன நம்ம கூடவே வந்துகிட்டே இருக்குது. அது இயங்குதான். அப்போ ஒரு செயல்பாடு. அப்போ வினை. அடுத்து பாருங்கள். பற்று நீக்கியவனுக்கு உண்டாவது பற்றற்றவனை பற்றுவதால் உண்டாக்குவது. அதை பற்று இல்லாமல் இருக்காங்க. ஒரு முனிவர் இருக்காங்கன்னா என்ன ஆகும், அவங்க பொருள் மீது துன்பம் இருக்காது. அகலும் பற்றுகள் அகலும். அவங்க நம்ம தொடர்ந்தான். அடுத்து வெண்சுவை என்பதன் இலக்கண குறிப்பு பண்புத்தொகை. வெண்மை கூட்டல் வெண்மை அப்போ என்னது மை வந்தால் பண்புத்தொகை. ஒற்றை வைக்கோல் புரட்சி என்னும் நூலை எழுதியவர் மசானாபு புகோக்கோ. நான் உங்களுக்கு 1 மார்க் டெஸ்ட் கொடுத்தேன்ல, அதில் வந்து இது ஆன்சர்லாம் கொடுத்துருக்கேன் நான். கீழ்கண்ட புதிர்களுக்கு விடை. இது வந்து மொழிபெயர்ச்சி கடைசிந்து கேட்காங்க. பூவின் உறுப்பும் நானே புன்னையின் பிறப்பிடமும் நானே இதழ். அடுத்து பாருங்கள். 14வது தவறான இணையை தேர்வு செய்க. மல்லி கூட்டல் இலை. இதில் மல்லி ஈ இந்து உயிர் ரைட்டு. இலையில் முதல் எழுத்துனா இருக்குது ஈ உயிர். ஆனால் என்ன எடுத்துருக்கேன் மெய். அப்போ இதுதான் தவறானது. இந்த 14க்கு உங்களுக்கு எவ்வளோ பதில்ன்றதை கூறுங்க. அடுத்து பாருங்கள். 2 மதிப்பெண் எல்லாமே நம்ம அது முக்கியம்னு சொன்னது தான் வந்திருக்கு எல்லாமே. சரிங்களா. அதே போல் புணர்ச்சி விதி உங்களுக்கு தெரியும். சொல்லை பிரித்துன்னு சேர்த்தோம். தங்கை என்னது தங்கை கடைக்கு சென்றால். தம் கூட்டல் கை. தன் கையை என்ன பண்ணுறது, தன் கையால் வேலைகளை வந்து எளிமையாக முடித்தான். கால்நடைகளை மேய்க்க சென்றான். அல்லது பிரிக்கும் பொழுது அது காலால் நடந்து நடைப்பயிற்சி மேற்கொண்டனர். கலை சொல்லாக்க உனக்கு 2 மார்க்கில் இருக்குது. பகுவதொரு பிளங்கனமும் இருக்குது. அடுத்து பாருங்கள். செய்தார் கண்டான் வென்றான் பேசினார். உங்களுக்கு இது பூராமே பதில் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு எழுதி கடைசி பக்கத்தில் அவங்க அட்டாச் பண்ணி டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்குங்க. செய்தார் இத்து வருதா. கண்டான் அப்போ என்ன வருது கண் இட்டு. அப்போ வென்றால் வெண் இட்டு. அப்போ பேசினர் இன். அப்போ இது பூரா பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சொல்லிக்கோம்னா தடர இன் சொன்னோமா, அந்த இதான் 4 வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதுதான் இடைநிலை. அப்போ அந்த எந்த காலத்தை குறித்தது, இது வந்து இறந்த காலம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சிற்பக்கலை அழகாக உள்ளது செய்தித்தொடர். சரிங்களா. பாடல் வரிசையில் மோனைன்னு முதல் வார்த்தை வளர்ந்து வாடி. அப்போ வா வந்து மோனை. எதுகை வந்து கேட்கல, இயைபு கேட்டிருக்கு பாருங்கள். வெண்ணிலாவேன்றது இயைபு. கார்புள்ளி விழிக்குறி. ஒரு பேர் சொல்லிட்டு ராமன் கடைக்கு சென்றானா அப்படின்னோடு கேட்கலாம். ராமன்றப்ப கம்மா போட்டுக்கிறோம். வினாக்குறி கடைசியில் கொஸ்டின் கேட்டுக்கலாம். சரி. சொற்களை ஒழுங்குபடுத்தி 2 சொல்கிறாரு. இதில் பார்த்தீங்கன்னா தெற்கிலிருந்து வீசுவதால் தென்றல் எனப்படுகிறது. இது ஒரு வாக்கியம். இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கும் மாலை நிலவு மகிழ்விக்கும் மனதை மகிழ்விக்கும். சரிங்களா. மாலை நிலவு மனதை மகிழ்விக்கும் இன்னொரு வாக்கியமாக எழுதிக்கலாம். அடுத்து பாருங்கள். சலசவாயு. இது பூராமே உங்களுக்கு என்னது எல்லாமே 4 மார்க் வந்து நம்ம சொன்னது இதான் வரும்னு சொன்னோம். வேதிக்கலப்பு இல்லாது ஆம்னு எழுதினாலே உங்களுக்கு 1 மதிப்பெண். அடுத்து ஜீவாவின் நடை எல்லாமே கொடுத்துருக்கு பார்த்துக்கங்க. உருவகணி நோய் நாடி இது நம்ம அடிக்கடி சொன்னது. இதில் பாருங்கள். தண்டலை தென் இது வந்து மோனை. இன்னு வந்து எதுகை. கடைசியில் வரக்கூடியது தாங்க நோக்க ரெண்டுமே அது இயைபு. அதே போல் நம்ம இது இலக்கண பயிற்சியில் கொடுத்துருப்போம். பாடியின் ஆண் பாடினால் பாடுகின்றால் பாடுவாள் பாடாள். சரிங்களா. அதெல்லாம் பார்த்துக்கணும். மரபு சொல் அவசர கொடுக்கை. இது 4க்குமே அது 4 மார்க்கு 1 இருக்கும். எழுதுன வாக்கியத்தில் அமைக்கிறது போல். அடுத்து பாருங்கள். ஒர்க்கு நம்ம விளையாடு. அதே போல் காலத்தை வயசை பேனாமுனை விட கத்திமுனை விட பேனாமுனை வலிமையானது. இதெல்லாம் சொன்னோம்னா வந்தது. அடுத்து செவி மாட்டுத்தரான தேவையில்லை. அடுத்து பெரிய கொஸ்டின் பாருங்கள். காவடி சிந்தும்
அதேபோல் நீங்கள் குரல் கருத்து ஒரு 4 இதை எழுதி அதை விளக்கியிருந்தாலே உங்களுக்கு முழு மதிப்பெண் கொடுத்துருவாங்க. அடுத்து பகுத்து கல்வி, ஆனந்த நாட்குறிப்பு, சிந்தனை பெற்று, பாரதி இதழ் முகம் நம்ம அடிக்கடி சொன்னது. ஆக்கியவன் பெயரை உங்களுக்கு நன்னூல்லே வந்துட்டாங்க. செயலென முடியும் குரல் நம்மளுக்கு இதில் முன்னாடியே வந்து அணியில் கொடுத்துருக்கா. நோய் நாடி நோய் முதல் நாடி அதனுக்கு வாய் நாடி வாய்ப்பச் செயல் அது எழுதுனா இல்லை உங்களுக்கு பாடத்தில் இருக்குது. வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழி தூக்கி செயல் அது எதிர்ப்பீங்க. ரைட்டு, உங்களுக்கு எத்தனை மார்க்குன்ற மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த தேர்வுக்கு நல்லா படிங்க, நேரத்தை வீணாக்காமல். வாழ்த்துக்கள், நன்றி.